இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இறை வேண்டலிலே நிலைத்திருப்பதற்கும் அப்பத்தை பிடுவதற்குமாக அவர்கள் கிறிஸ்தவ இல்லங்களிலே ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக கூடி வந்தார்கள் என்று திருத்தூதர் பணிகள் நூலிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த இறை வேண்டலுக்காகவும் அப்பம் பிடுகிற நிகழ்வையும் கொரிந்து நகர திரு அவையிலே அறிமுகப்படுத்தியவர் பவுலடியார். தொடக்க கால கொரிந்து நகர கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததனால் தேவையான இடவசதி இருக்குமாறு வசதி படைத்தவர்களுடைய இல்லங்களிலே இத்தகைய நிகழ்வு நடைபெற்றது. தொடக்க காலங்களிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல அவர்களிடையே எதிர்மறை எண்ணங்கள் உருவாக தொடங்குகின்றன. இந்த நிகழ்வு அப்பம் பிடுகிற நிகழ்விலே இரண்டு நிகழ்வுகள் ஒன்று திருவிருந்திலே பங்கேற்றல், இரண்டாவது உணவை பகிர்ந்து கொள்ளுதல். திருவிருந்திலே அனைவருக்கும் சமமான ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த உணவை பகிர்தல் என்கிற நிலை வருகிற பொழுது திரு அவையினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய இல்லங்களில் தயாரிக்கப்பட்ட உணவை அந்த அப்பம் பிடுகிற நிகழ்வன்று எடுத்து வருவார்கள். செல்வந்தர்கள், பண வசதி படைத்தோர் உயர்தர உணவை கொண்டு வருகிறார்கள். ஏழைகள் அவர்களால் முடிந்த எளிய உணவை கொண்டு வருகிறார்கள். மற்றும் வறியவர்கள் சிலர் உணவே கொண்டு வராத நிலையும் இருக்கிறது. அவர்கள் கொண்டு வந்த உணவை அந்த இடத்திலே வைத்து அவர்கள் துவக்கத்திலே பகிர்ந்து கொள்கிறார்கள். நாட்கள் செல்ல செல்ல இந்த நிலையிலே மாற்றங்கள் ஏற்பட துவங்குகிறது. அதாவது செல்வம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள் தாங்கள் கொண்டு வந்த உணவை அவர்களாகவே உண்டு கொள்ள தொடங்குகிறார்கள். அல்லது அவர்களுடன் சரிநிகர்பட்ட மனிதர்களோடு மட்டும் அந்த உணவை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த ஒரு நிலை ஒரு பிரச்சனையாக அந்த திரு அவையிலே இருக்க, ஏற்கனவே கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே நாம் வாசிக்கிறதை போல அந்த மக்களிடையே கட்சி மனப்பான்மையும் காணப்படுகிறது. நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என்கிற ஒரு மனநிலையும் இருக்கிறது. இந்த இடத்தில்தான் பவுலடியார் அவர்களுக்கு கிறிஸ்துவ பாடத்தை கற்பிக்க அவர் விரும்புகிறார். திருவிருந்திலே பங்கு கொள்கிற அனைவருமே ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக வாழ வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவருக்கு குறிப்பிடுகிறார். அத்தகைய கட்சி மனப்பான்மையோடும் அத்தகைய ஏற்ற தாழ்வுகளோடும் நாம் திருவிருந்தில் பங்கு கொள்ளக்கூடாது என்ற ஒரு அழைப்பினையும் அவருக்கு கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பலியுமே நமக்கு இந்த நிகழ்வை உணர்த்துகிறது. ஒவ்வொரு நற்கருணை கொண்டாட்டமே இறைவனுடைய திருவிருந்து. அந்த திருவிருந்திலே இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற அனைவருமே சமத்துவம் உடையவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் நூற்றுவ தலைவனுடைய பணியால் சுகம் பெற்றுக்கொள்வதை நாம் காண்கிறோம். நூற்றுவ தலைவனிடத்திலிருந்து 3 பண்புகளை நாம் வாழ்விற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக அவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை. இரண்டாவது, தன்னுடைய பணியாளரை அவர் தன்னுடைய மகன் போல மகள் போல நினைத்து அவரினுடைய துன்ப நேரத்திலே உதவ வேண்டும் என்கிற பிறர் நலனை மையப்படுத்திய அவருடைய ஒரு கண்ணோட்டம். மூன்றாவது, அவருடைய வாழ்விலே அந்த பணியாளருக்கு அவர் தன்னையே ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு தாழ்ச்சி. நீங்களும் நானும் ஒவ்வொரு பலியிலும் பங்கெடுக்க வேண்டும் என்றால் இந்த 3 நிகழ்வுகளும் நம்மிலே நிறைவேற வேண்டும். இயேசுவினுடைய திருவிருந்து பந்தியிலே பங்கேற்கிற வருகிற நாம் இயேசுவிலே ஆழமான நம்பிக்கை கொண்ட மக்களாய் வாழ வேண்டும். இரண்டாவது, பிறர் நலனை மையப்படுத்திய பிறரை அன்பு செய்கிற மக்களாக நாம் வாழ வேண்டும். மூன்றாவது, நாமும் அவரை போல ஆழமான நம்பிக்கை கொண்ட மக்களாய் வாழ வேண்டும். சிந்தித்து பார்ப்போம்.
ஒவ்வொரு நாளும் பங்கெடுக்கிற நற்கருணை கொண்டாட்டத்திலே எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நான் பங்கெடுக்கிறேன்? தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போல ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக இறை வேண்டலில் நிலைத்திருந்து இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கிறேனா என சிந்திப்போம். அத்தகைய மனநிலை கொண்டவர்களாய் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம்.